அஸ்ஸலாமுஅலைக்கும். இந்த ரெசில் எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்கலாமா? வெயிட், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தின்னான ரோப் அதுவும் பைப்பிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேப்ரிக்கை பயாஸ் பீஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அந்த பயாஸ் பீஸில் பைப்பிங் த்ரெட்டை சென்டராக வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பைப்பிங் த்ரெட்டில் சேர்த்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த பைப்பிங் த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா சின்னதாக சுருக்கம் ஃபார்ம் ஆகும். அதை லாஸ்ட் வரை எடுத்து விட்டு பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ண அழகான பேக் ரோப் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அஸ்ஸலாமுஅலைக்கும். இந்த ரெசில் எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்கலாமா? வெயிட், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தின்னான ரோப் அதுவும் பைப்பிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேப்ரிக்கை பயாஸ் பீஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அந்த பயாஸ் பீஸில் பைப்பிங் த்ரெட்டை சென்டராக வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பைப்பிங் த்ரெட்டில் சேர்த்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த பைப்பிங் த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா சின்னதாக சுருக்கம் ஃபார்ம் ஆகும். அதை லாஸ்ட் வரை எடுத்து விட்டு பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ண அழகான பேக் ரோப் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.